ராமாபுரத்துல வறுமைக்கு இன்னொரு பேரு பிரசாத் வீடு. அந்த வீட்ல சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. அனாமிகா ஏழை வீட்டு பெண்ணா இருந்தாலும் ஒரு குணமான பொண்ணு. இந்த தடவை குளிர்காலம் அந்த குடும்பத்துக்கு பெரிய பரீட்சையே வச்சுது. சாரதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அம்மா அனாமிகா, இந்த கோலம் போடுறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ள வாம்மா. குளிர் ராட்சசி மாதிரி இருக்கு, பேசுனா குரலே போயிடும் போல இருக்கு. பரவாயில்ல அத்த, வீட்டு முன்னாடி கோலம் இல்லனா லக்ஷ்மி தேவி உள்ள வரமாட்டான். நமக்கு பணம் இல்லனாலும் இந்த கோலம் மூலமா அந்த லக்ஷ்மி தேவிய வரவழைப்போம். உன் பொறுமை தான் நம்மள வாழ வைக்குதுமா. ரமேஷ் எந்திரிச்சிட்டானா? எழுந்துட்டாரு அத்த. பாவ ராத்திரி ஃபுல்லா அவரு தூங்கவே இல்ல. நம்மளோட மேல் ஓடு உடைஞ்சு போயிடுச்சு இல்லையா, அது வழியா காத்து வந்ததால தூங்கல. அப்போ பிரசாத் இரும்பிக்கிட்டே வெளியில வந்தாரு. அப்பா, இந்த வீடு நம்மள காப்பாத்தாது போல இருக்கு. ஓட்டோட ஓட்ட வழியா வர்ற காத்து நுரையீரல்ல நேரா போகுது. அப்போ ரமேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். அப்பா, இன்னைக்கு நான் மேஸ்திரி வேலைக்கு போறேன். பணம் வந்ததுன்னா மாத்திரலாம். வேண்டாம் ரமேஷா, இப்ப நமக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு சாப்பிடவே முடியல. அந்த ஓட்டை மாத்தணும்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும். எப்படியோ இந்த குளிர்காலத்தை கழிச்சிடுவோம்பா. மாமா, நான் ஒரு வேலை செய்யட்டுமா? உடஞ்ச இடத்துல பழைய துணியெல்லாம் வச்சு நான் அடைச்சு வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? அது தற்காலிகதாம்மா. இந்த வீடே எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரி எதிர்பாராத இன்னொரு பிரச்சனையும் வந்தது. பயங்கரமான மழை, காத்து. அந்த காத்துக்கு மரம்லாம் உடைச்சிட்டு விழுந்தது. அதனால அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டோட ஒரு செவரு திடீர்னு உடைஞ்சு விழுந்துருச்சு. மேல் கூரையும் பறந்துருச்சு. சாரதா, ரமேஷ், பிரசாத், அனாமிகா பக்கத்துல இருந்த மரத்தடியில வந்து நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல இருந்தாங்க. கடவுளே, எங்களுக்கே இவ்ளோ தண்டனை. இருந்த குருவி கூட்டையும் இப்படி கலைச்சிட்டியே. இப்ப எங்க அம்மா அப்பாவை எங்க வைப்ப? அழாதடா கண்ணா, எங்களுக்கு உயிர் இருக்குல்ல, அது போதும் அப்படின்னு சாரதா பையனை சமாதானப்படுத்தினாங்க. அப்போ பிரசாத், சாரதா, என்னால மூச்சு விட முடியலம்மா. இந்த மழை குளிரு என்னால முடியலம்மா. மாமா, தைரியத்தை விடாதீங்க. என்னங்க, இப்படியே அழுதுட்டு உட்கார்ந்துருந்தா லாபம் இல்ல. நம்ம கிட்ட பணம் இல்லாததால வீடு கட்ட முடியல. ஆனா அதுக்கு பதில் நமக்கு இவ்ளோ பெரிய மரம் இருக்குல்ல. மரம் இருந்து என்ன புண்ணியம் அனாமிகா? அதுக்கு கீழே நம்ம நனையாம இருப்போம். ஆனா குளிரு. கீழே வேண்டாங்க ரமேஷ், நம்ம மேல இதோட கிளையில வீடு கட்டிப்போம். மர கிளையில வீடா? ஆமா, சின்ன வயசுல எங்க அப்பா காட்டுல மரத்தோட கிளையில வீடு கட்டுவாரு. அங்க புலி, விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கலாம். இப்போ நம்ம குளிர்ல இருந்தோம் மழையில இருந்தோ காப்பாத்திக்கலாங்க. உடஞ்சு போன பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம மறுபடியும் கட்டலாம். ஒரே ஒரு ரூம் மரக்கிளையில கட்டினா போதாதா? இலைகளுக்கு மத்தியில வெதவெதப்பா இருக்கும். இலைகள் கதவு மாதிரி மூடிக்கும். அம்மா, இதெல்லாம் சாத்தியமாமா? மனசு வச்சா எல்லாம் சாத்தியமாமா. நமக்கு வேற வழியும் இல்ல. ரமேஷ், சீக்கிரம் எழுந்து வாங்க, வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். அனாமிகா சொல்லும் போதே ரமேஷ்க்கு புது நம்பிக்கை வந்தது. அன்னைக்கு ராத்திரி மழை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் உடஞ்சு போன வீட்ல இருந்து மூங்கில், வைக்கோல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. அந்த பெரிய ஆலமரத்தோட கிளையில ஒரு கடினமான பிளாட்ஃபார்ம கட்டினாங்க. மறுநாளே கிளைகளுக்கு நடுவுல குருவிக்கூடு மாதிரி சின்ன வீட்டை கட்டினாங்க. கீழே இருந்து மேல வர்றதுக்கு ஒரு ஏணிய போட்டாங்க. அத பார்த்து ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அத்த, மாமா, மெதுவா மேல ஏறி வாங்க. சாரதாவும் பிரசாதும் ஏணியில மேல ஏறி வந்தாங்க. மேல ரூம் சின்னதா இருந்தாலும் வெதவெதப்பா இருந்தது. அனாமிகா மரக்கிளையில வீட கட்டி அதுல பழைய துணிகளை எல்லாம் விரிச்சு போட்டா. அதுக்கப்புறம் வைக்கோலும் செவரலெல்லாம் கோணிய தொங்க விட்டா. பிரசாத் உள்ள வரும்போதே, ஆஹா, வெதவெதப்பா இருக்கு. கீழே இருந்த குளிர் இங்க இல்ல, காத்து கூட அடிக்கலையே. அனாமிகா, ஸ்பெஷல் மூளைதான் உனக்கு. ராத்திரியோட ராத்திரியா ஒரு வீட்டையே கட்டிட்டிய. இன்னும் வேலை இருக்கு ரமேஷ். இது ஜஸ்ட் படுக்கிறதுக்காக தான். சமைக்கணும், சாப்பிடணும். நான் கீழே ஒரு சின்ன அடுப்பு வைக்கிறேன். ஆனா புகை மேல வராம பாத்துக்கணும். அனாமிகா கீழே இறங்கி மரத்தோட வேர்கிட்ட ஒரு குழி தோண்டி அதுல ஒரு அடுப்பு செஞ்சா. அதுல இருந்து ஏற்படுற புகை வீட்டுக்கு போகாதபடி பண்ணிட்டான். ஆனா அதுல இருக்கிற வெப்பம் மட்டும் வீட்டுக்கு போகும். அது கதகதப்பா இருந்தது. ரொம்ப அற்புதம்மா. இன்ஜினியரிங்க கூட இவ்வளோலாம் செய்ய மாட்டாங்க.
2 நாள் போனதுக்கு அப்புறமா பனி இன்னும் அதிகமாச்சு. ஆனா மரத்துல வாழ்ந்துட்டு இருந்த பிரசாத் குடும்பம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வேற ரூபத்துல வந்துச்சு. அனாமிகா, அரிசி தீந்து போச்சு, காய்கறிங்க இல்ல, ரமேஷுக்கும் வேலை இல்ல, இப்ப என்னம்மா பண்றது? நம்ம கிட்ட பணம் இல்லாத, ஆனா இயற்கை நமக்கு இருக்கே. இந்த மரத்தை சுத்தி நிறைய சீத்தாப்பழ மரங்களை பார்த்தேன். இன்னும் நிறைய மரங்கள் இருக்கு. நான் போய் கிடைக்கிறத பறிச்சுட்டு வரேன். அனாமிகா, சீதாப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்ல? அப்படியே சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஆனா அதை வச்சு நான் சமைக்க போறேன். சீத்தாப்பழத்தை வச்சு ஒரு பாயாசம் பண்றேன். அது சூடாகும். அப்படியே முருங்கைக்கீரை எடுத்துட்டு வரேன். அனாமிகா போய் சீத்தாப்பழம், முருங்கைக்கீரை அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைச்சா. அந்த வாசனை போற வரவங்களையெல்லாம் சுண்டி இழுத்துச்சு. அந்த ஊர் பக்கம் போய்கிட்டு இருந்த அந்த ஊர் தலைவர் அந்த வாசனைய பார்த்து நின்னாரு. மரத்து மேல வீடான ஆச்சரியமா பார்த்தாரு. ரமேஷ், என்னது இது? மரத்து மேல வீடு கட்டிருக்கியா? பால பால. வணக்கம் தலைவரையா. எங்க பழைய வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அதான் மரத்து மேல நாங்க சின்ன வீடு கட்டியிருக்கோம். அது சரி, என்ன வாசனை அது? ரொம்ப அருமையா இருக்கு. வாசனைக்கே வாய் ஊறுது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, முருங்கைக்கீரை பருப்பு சீத்தாப்பழ பாயாசம். நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஓ, கண்டிப்பா. அனாமிகா ஒரு இலையில வச்சு கொடுத்தா. அந்த தலைவர் அதை ருசிச்சு சாப்பிட்டாரு. அற்புதம்மா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த சுவை இருக்காது. அனாமிகா, உன் கையில அற்புதம் இருக்கு. உன் கையில பாயாசத்தை குடிச்சா போற உயிர் கூட வந்துரும். தேங்க்யூ ஐயா. ரமேஷ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம ஊருக்கு சுற்றுலா பயணிகள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவை. நீ இந்த மரத்து வீட்டை ஒரு சின்ன ஹோட்டலா மாத்தனா ட்ரீ ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்னு வைக்கலாம். ரெஸ்டாரண்டா? நாங்களா? ஆமா, இந்த கான்செப்ட் உங்க சாப்பாடு ரெண்டும் சேர்ந்தா சூப்பர் ஹிட் ஆகும். முதலீட்டுக்கு நான் உதவி பண்றேன். உங்களுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க. நீங்க சமைச்சு போட்டா போதும், லாபமும் உங்களதுதான். நிஜமாவா சொல்றீங்க ஐயா? எங்க கஷ்டம்லாம் போக போகுது. கண்டிப்பா பிரசாத். உங்க மருமகளோட புத்திசாலித்தனம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிக்க வைக்க போகுது. இப்போ மரத்து மேல, அப்புறம் சிகரத்து மேலையும் போவீங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா, ரமேஷ் 2 பேரும் அந்த மரத்து மேல ஒரு ட்ரீ ஹோட்டலை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மரத்தையே ஒரு ட்ரீ ஹவுஸாவே மாத்திட்டாங்க. கீழே போர்டும் வச்சாங்க. அனாமிகா, ரமேஷ் 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் கூட உதவி பண்ணாங்க. மெனுல முருங்கைக்காய் பருப்பு, ராகி களி, சீத்தாப்பழ பாயாசம், கவுனி அரிசின்னு ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாம் இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு கார் வந்துச்சு. அதுல இருந்து ஒரு 4 சுற்றுலா பயணிகள் இறங்குனாங்க. ஓ, ட்ரீ ஹவுஸ் நல்லா இருக்குல்ல? மேல போய் பார்க்கலாமா? ஷெரி, இந்த தனுப்புல சுத்தி வந்து ரொம்ப களப்பா இருக்க கட்டியா. இது வள்ளிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏனில ஏறி உள்ள போனாங்க. எல்லாரையும் அனாமிகாவும் சாரதாவும் கவனிச்சாங்க. பிரசாத் அவங்கள வரவேற்றாரு. மேடம், எனக்கு இந்த பாயாசம் எட்டும் பிடிச்சிருக்கு கேட்டலா. இது எங்க பாட்டியோட ரெசிபி சார். நல்லா இருக்கா? ரமேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான். சார், மொத்தம் 500 ரூபாய் ஆச்சு. இந்தாகோ 1000. பாக்கி வேண்டாம், டிப்ஸா வச்சுங்கோ. உங்க சர்வீஸ் நல்லா இருக்கு கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் பார்த்துட்டு ரமேஷ் கண்ணீர் விட்டான். அனாமிகா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒன்னாலதான். ஏன் ஒருத்தியால இது நடக்கலங்க. இதுல எல்லாரோட கஷ்டங்களும் இருக்கு. கடவுள் ஒரு கதவை மூடினார்னா இன்னொரு கதவை திறப்பாரு. நம்ம வீடு இடிஞ்சு விழுந்து நல்லதுதான் பண்ணிருக்கு. இல்லனா இந்த யோசனையே வந்திருக்காது. ஆமா அம்மா, ஏழையா இருக்கிறது சாபம் இல்ல, அதுதான் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நீயே அதை நிரூபிச்சிட்டம்மா. இன்னைக்கு நமக்கு வீடு இருக்கு, மரியாதை இருக்கு, 4 பேருக்கிட்ட கௌரவம் இருக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அந்த மர ஹோட்டல் பயங்கர கும்பலா இருந்தது. ஏகப்பட்ட பேர் அங்க சாப்பிடுறதுக்கு லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. அந்த குளிர்காலம் அனாமிகா குடும்பத்துக்கு வசந்த காலமா மாறுச்சு. அந்த ஏரியாலேயே அவங்களோட ட்ரீ ஹவுஸ் ஃபேமஸ் ஆச்சு. ஏழை மருமக அனாமிகா தன்னோட புத்திசாலித்தனத்தால குடும்பத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அங்க அந்த ஊர் தலைவர் வந்தாரு. என்ன பிரசாத் ஐயா, பிசினஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா போகுது ஐயா. இதெல்லாம் உங்களால தானே. வர்ற மாசத்துல கீழே இன்னொரு வீடு கட்ட போறோம். ஆனா இந்த மரத்து வீடையும் அப்படியே மெயின்டைன் பண்ண போறோம். இது எங்களுக்கு கோவில் மாதிரி.
அப்போ அனாமிகா அங்க வந்து அவருக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தா. ஐயா, இதை எடுத்துக்கோங்க, இது பொங்கலுக்கு ஸ்பெஷல். தேங்க்யூம்மா, உன் மனசு ரொம்ப நல்ல மனசு. ரமேஷ் அனாமிகா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க கண்கள்ல திருப்தி, அன்பு இருந்துச்சு. ரமேஷ், ரொம்ப குளிரா இருக்கு, மாமாக்கு கஷாயம் கொடுக்கணும். குடு அனாமிகா, உன் கையால எதை கொடுத்தாலும் அது அமிர்தம் தானே. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அந்த மரக்கிளைகளும் இலைகளும் அவங்கள ஆசிர்வதிக்கிற மாதிரி ஆடுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். ராமாபுரத்துல ஒரு பழைய வீடு இருக்கு. சாரதாக்கும் பிரசாதுக்கும். அவங்களோட மகன்கள் மருமகள்கள், பெரியவன்ல இருந்து சின்னவன் வரைக்கும் வரிசையா ரமேஷ், அனாமிகா, சுரேஷ், அவனி, அருண், அஞ்சலி. காலம் கனிஞ்சு வராம பசங்களுக்கு சரியான வேலை இல்லாம அந்த குடும்பம் வறுமையிலேயே வாடிட்டு இருந்தது. 3 மருமகள்களும் அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பனி பொழிஞ்சது ரொம்ப தீவிரமா இருந்தது. அம்மா மருமகள்களே, எந்திரிங்கம்மா, விடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த குளிருக்கு கோழி கூட கூவ மறந்துருச்சு போல இருக்கு. ஆனா நம்ம வயிறு பசிய மறக்குமா? எழுந்திருச்சு அந்த அடுப்பை ஏத்துங்கம்மா. கிச்சன்ல இருந்து அனாமிகா வெளியில வந்திருந்தா. அவ புடவைய உடம்பு சுத்திக்கிட்டு இருந்தா. எந்திரிச்சிட்டேன் அத்த. ராத்திரி முழுக்க பனிக்கு தூக்கமே வரல. அந்த ஜன்னல்ல இருந்து சிலுச்சிலுன்னு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுமா? அவனையும் அஞ்சலியும் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? இல்ல அத்த, பாவம் அவங்க கிட்ட இருக்கிறது கிழிஞ்ச போர்வை அத்த. 2 பேரும் அதை போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. குளிர்ல எந்திரிக்க முடியல அத்த. எழுப்புமா, வேலைக்கு போற ஆம்பளைங்களுக்கு கஞ்சியோ கூழோ செஞ்சு கொடுக்கணும்ல. அனாமிகா போய் 2 பேரையுமே எழுப்பிக்கிட்டு இருந்தா. அவங்க பல்ல தேய்ச்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டே வெளியில வந்தாங்க. ஐயோ, என்னடி இது நரகம்! இந்த பனியில என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த குடிசை வீட்ல இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வேலை மேல ஓடு இருந்தா கூட தப்பிச்சுக்கலாம் போல. இந்த மாதிரி கூறலனா வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இங்க காலையில எந்திரிச்சு தண்ணிய தொடணும்னா உடம்பெல்லாம் நடுங்குது. உயிர் போற மாதிரி இருக்குக்கா. உயிர் போகுதுதான். பொம்பளையா பிறந்தாலே இது சகஜம்தான். வெளியில இருந்து அந்த விறகு எடுத்துட்டு வா. ராத்திரி பனில நனைஞ்சிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு வாமா. சீக்கிரமா போங்கம்மா. விறகு எடுத்துக்கிட்டு அனாமிகா, அஞ்சலி, அவனி நின்னுட்டு இருந்தாங்க. அக்கா, என்னால முடியலக்கா. கால் இருக்கா இல்லையானே தெரியல. உறைஞ்சு போயிடுச்சு. நமக்கு செருப்பு கூட இல்லையா. இந்த வறுமை நம்மள விட்டு எப்ப போகுமோ தெரியல. என் கையெல்லாம் உறைஞ்சு போச்சுக்கா, ஒன்னும் தெரியல. கவலைப்படாத அஞ்சலி, கஷ்டம் எப்போதும் இருக்காது. நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்ல நேரம் பிறக்கும். தைரியமா இருப்போம். இந்த கஷ்டத்தை நம்ம தைரியமா எதிர்கொள்வோம். கஷ்டப்படுறதுக்கு நம்ம கிட்ட என்னக்கா இருக்கு? நம்ம புருஷங்க கூலி வேலைக்கு போறாங்க. கிடைக்கிறதும் அரைகுறை சம்பளம். அது எல்லாமே சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது. இதுல செருப்பு, ஸ்வெட்டர் எல்லாம் எங்க இருந்து வாங்குறது? அப்பதான் அருண், சுரேஷ், ரமேஷ் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கும் பனி தாங்கவே முடியல. அனாமிகா, கொஞ்சம் வெந்நீர் இருந்தா எடுத்துட்டு வரியா? முகம் கழுவணும். டேங்க் தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு. விறகெல்லாம் நனைஞ்சு இருக்குதுங்க. அடுப்பை ஏத்துனாதான் சுடு தண்ணியோ சமையலோ எதுவானாலும் செய்ய முடியும். அடடடடே, தினம் இதானா? வேலைக்கு நேரம் ஆகுது. டெய்லி இப்படி நடந்தா எப்ப நாங்க வேலைக்கு போறது? இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சா என்ன ஆகுறது? உடம்பெல்லாம் உறைஞ்சு போகுது. அஞ்சலி, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் கொஞ்சம் விறகு வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமா அடுப்பு பத்திக்கும்ல. அப்புறமா இந்த விறக வச்சா எரியும். பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்க வெக்கமா இருக்குங்க. அவங்க ஹீட்டர் போட்டு குளிக்கிறாங்க. நம்ம இந்த காலத்துல விறகு அடுப்பை ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பாக்குற பார்வைய பார்த்து அங்க போவே கூடாதுன்னு தோணுது. பிரசாத் அப்பதான் வெளியில வந்தாரு. யாரையும் கேட்க வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் இருங்க. அனாமிகா, பழைய பேப்பருங்க இருக்கு இல்லையா, அத பயன்படுத்தி நெருப்பை ஏத்துமா, அடுப்பு எரியும். அனாமிகா ரொம்ப கஷ்டப்பட்டு ஈர விறகுகளை எரிய வச்சுட்டான். அந்த சின்ன நெருப்பை சுத்தி குடும்பமே நின்னுட்டு இருந்தது. அந்த நெருப்புக்கு பக்கத்துல எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு உடம்ப கொஞ்சம் சூடேத்திக்கிட்டு இருந்தாங்க. கிச்சன்ல அனாமிகா கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தா. அவனி காய்கறி நறுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. ஐயோ, கை காலெல்லாம் எரியுதே. பச்சை தண்ணில கை ஜில்லுன்னு இருக்கும். ஆனா இது பட்டா கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் பொறுமையா இருடி. எனக்கு கூட தான் கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. தண்ணி இல்லாம அதை கழுவாம நின்னுட்டு இருக்கேன். இன்னைக்கு
கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கூட இல்ல. இந்த பச்சை மிளகா தான் நமக்கு திக்கு. சாரதா கிச்சனுக்குள்ளார வந்தாங்க. அம்மா, உங்க மாமனாருக்கு குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் வந்து பாருங்க. ஐயோ, இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே அத்தை. பணத்தை யார்கிட்ட போய் இப்ப திடீர்னு வாங்குறது? என்கிட்ட இருக்கிற பழைய பித்தளை குண்டா இருக்கு இல்லையா, அத அடைமானம் வச்சு உன் மாமனாருக்கு வைத்தியம் பண்ணலாமா? என்ன அத்தை சொல்றீங்க? அந்த பாத்திரம் உங்க அம்மா உங்களுக்கு அடையாளமா கொடுத்ததாச்சே, அது போய் அடமானம் வைக்கிறேன்றீங்க? ஆமாமா அஞ்சலி, ஆனா இந்த நேரத்துல வேற என்ன பண்றதுமா? அப்போ ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். அம்மா, எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்தடா, இந்த பித்தளைய கொண்டு போய் வித்துடு. அது கிடைக்கிற பணத்துல உங்க அப்பாக்கு வைத்தியம் பார்க்கலாம். இத அடமானம் வைக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா இங்க எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கு. ஐயோ அம்மா, வயசான காலத்துல உங்களை பாத்துக்கறத விட்டுட்டு உங்க பொருள் எல்லாம் விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அண்ணா, கவலைப்படாத அண்ணா, நம்ம குடும்ப நிலைமை அப்படி இருக்கு. போலாம். நாங்க கூட கூலி வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது நிறைய பணம் கொண்டு வர பாக்குறோம். ரமேஷ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு ரொம்ப பாரத்தோட நடந்து போனான். சுரேஷும் அருணும் கூட வேலைக்கு கிளம்புனாங்க. வீட்ல இருக்க பெண்கள் ஜுரத்தோட இருக்கிற பிரசாத பாத்துக்கிட்டாங்க. மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் ஹால்ல பிரசாத் முணங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தாரு. சாரதா பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாங்க. மருமகள்களும் ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. அக்கா, இப்படியே போனா கஷ்டம்க்கா, நம்மளும் ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது அவனே, நமக்கு படிப்பு இல்ல, கையில சுத்தமா பணமும் இல்ல. ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா? என்ன பண்ணனாலும் முதலீடு வேணும். அதுக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கா? முதலீடு இல்லாத வியாபாரம் பண்ணலாம். அது என்னது? நம்ம தோட்டத்துல சீதாப்பழ மரம் நிறைய இருக்குது தெரியும்ல, அதுல காய் கூட நிறைய விட்டுருக்கு. அத அறுத்து சந்தையில விக்கலாம். சீதா பழத்தையா? இந்த குளிர் நாள்ல யார் அதை வாங்குவா? சளி பிடிக்குமோன்னு பயந்துருவாங்க. நிஜம்தான் அத்த, ஆனா அஞ்சலி சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கே, நம்ம கஷ்டத்தை முதலீடா போடுவோம். என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையேக்கா. நம்ம ஊர்ல நிறைய பேரு வயல்ல வேலை பாக்குறாங்க. இந்த குளிர்ல அவங்களுக்கு சூடா டீ குடிக்கணும் போல தோணும். ஆனா வயல்வெளிக்கிட்ட டீ கிடைக்காது. நம்ம டீய செஞ்சு கொண்டு போய் குடுக்கலாம்ல. டீ விக்கணுமா? அதுவும் வயல்வெளிலையா? ஆமா, டீ பொடி, பால், சக்கரை இது வாங்க பணம் இருந்தா போறோம். சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு, மீதிக்கு பணம் இருந்தா அதுவே போதும். நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுவோம், பலன் கிடைச்சா நல்லது. நல்ல ஐடியாக்கா. இது கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் சேர்த்து வித்தோம்னா நல்லா இருக்கும்ல. உங்க தைரியம் ரொம்ப நல்லா இருக்குமா. ஆம்பளைங்க இதை ஒத்துப்பாங்களா? பட்டினியோட விலை தெரிஞ்சவங்க இதுக்கு ஒத்துப்பாங்க. மாமாவோட மருந்துக்காகவும் தானே, ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறாத்த. 3 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அனாமிகா அவ சேர்த்து வச்சிருந்த சில்லற பணத்தை கொண்டு போய் தேவையானதை வாங்கிட்டு வந்தா. அவனையும் அஞ்சலியும் விறகு அடுப்புல டீ போட்டாங்க. இன்னொரு பாத்திரத்துல டிகாஷன் போட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அவங்க வயல்வெளிகளுக்கு போனாங்க. சாயந்தரம் மணி 4 ஆச்சு. வயல்வெளியில எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, அஞ்சலி, அவனி எல்லாரும் சுட சுட டீ, இஞ்சி டீ, சுக்கு, ஏலக்காய் டீ சூடா இருக்குது, வந்து குடிங்க ஐயா. ஏம்மா, நிஜமாவே சூடா இருக்காமா? இந்த குளிருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் குடுமா. என்னங்க மாமா, இஞ்சி கூட சேர்த்திருக்கு, தொண்டைக்கு ரொம்ப நல்லது. சுண்டல் கூட செஞ்சிருக்கேன், எல்லாரும் வாங்கிக்கோங்க. குளிர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கூலி ஆட்களுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா கிளாஸ கழுவிக்கிட்டு இருக்கும்போது அவனி, அஞ்சலி டீ ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பணத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்த டீ எல்லாம் வித்துருச்சு. அக்கா பாத்தியா, என் கை முழுக்க பணம் வந்திருக்கு, நாம ஜெயிச்சிட்டோம். ஆமா, எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த குளிர்ல டீ வித்து நல்ல காரியம் பண்ணிருக்கோங்கா. சரி வாங்க, வீட்டுக்கு போய் மறுபடியும் டீய போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம். அங்க பயணிகள் இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் 3 மருமகள்களும் சேர்ந்து டீ போட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் வித்தாங்க. அவங்களோட முகம் ரொம்ப வாடி போயிருந்தது. ராத்திரி வேளையில ரமேஷ், சுரேஷ், அருண் கூட வீட்டுக்கு அந்த நேரத்துக்கு வந்தாங்க. கையில மருந்து அப்புறம் பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்த கூலி பணம் அதுக்கே சரியா போயிடுச்சு. அப்பா, அம்மா, எப்படி இருக்கீங்க? இந்தாங்கப்பா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லடா, ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த போர்வை கிழிஞ்சிருக்கு, என்ன பண்றது? அந்த பானைய வித்த பணத்துக்கு இதுதான் வாங்க முடிஞ்சதுமா. அப்போ அனாமிகா, அவனி, அஞ்சலி வீட்டுக்குள்ளார வந்தாங்க. அவங்க கையில பைகள் இருந்தது. என்னங்க, இந்தாங்க. என்னது அது? அனாமிகா பைய திறந்து காமிச்சா. மருந்து பாட்டில்கள், பழங்கள் எல்லாமே இருந்தது. பழங்கள் மாமாவுக்கு, போர்வை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஏதோ அண்ணி,
இவ்ளோ பொருள் வாங்குறதுக்கு பணம் எங்க கிடைச்சது? இது நாங்க சம்பாரிச்ச பணத்துல வாங்குனது. நாங்க இன்னைக்கு சுண்டலு டீலாம் வித்தோம். டீ வித்தீங்களா? நீங்க ரோட்ல நின்னு டீ வித்தீங்களா? ஆமா, தப்பு என்ன இருக்கு? நாங்க திருட்டு வேலை எதுவும் செய்யலையே. நாங்க கஷ்டப்பட்டு எங்க குடும்பத்தை இந்த பனிக்காலத்துல காப்பாத்துறோம். அனாமிகா, என்ன மன்னிச்சிரு. நான் ஆம்பளையா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்த முடியல. உங்கள ரோட்ல டீ விக்க விட்டுட்டேனேம்மா. ஐயோ, கணவன் மனைவினா சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறவங்கங்க. உங்க கஷ்டமும் எங்க கஷ்டமும் வேற வேற இல்ல. எல்லாரும் சேர்ந்தே கஷ்டப்பட்டாதானே எல்லாருக்கும் நல்லது நடக்கும். மாமாவுக்கு ஜுரம் குறையணும். உண்மையிலே நீங்க எனக்கு மருமகள்கள் இல்ல, எனக்கு மகள்களா வந்து சேர்ந்திருக்கீங்கம்மா. நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கே தெரியல. ஆமாமா, 3 பேரும் ஒத்தமையா இருந்து குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அனாமிகா கொண்டு வந்த போர்வைய கதகதப்பா போத்திக்கிட்டு சமைச்ச சாப்பாட நல்லா சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில பனி ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனாலும் அனாமிகா, அவனி, அஞ்சலி உற்சாகமா இருந்தாங்க. அவனி, அஞ்சலி, வாங்க, இன்னைக்கு நாம புதுசா எதையாவது முயற்சி பண்ணலாம். என்னக்கா அது? குளிர் அதிகமா இருக்குல்ல, மிளகு பாலு, ராகி கஞ்சி இத கூட குடிப்பாங்க. அத கூட நம்ம விக்கலாம். சூப்பர் ஐடியாக்கா. நான் ராகி கஞ்சி காய்ச்சறேன். நான் மிளகு பொடிக்கிறேன். இருங்க இருங்க, நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் உங்க கூடவே வரோம். ஆமா அண்ணி, நாங்க எல்லாத்தையும் சுமக்கிறோம், உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த குளிர்காலத்துல நீங்க மட்டும் கஷ்டப்பட்டா எப்படி? இப்படி அந்த குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன மொபைல் கேண்டீன் மாதிரி ரெடி பண்ணாங்க. ரமேஷ், அருண், சுரேஷ் ஒரு தள்ளு வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுல மருமகள்களின் ருசி அப்படின்னு போர்டு வச்சாங்க. மிளகு பாலு, சாயந்தரம் டீயும் சுண்டலும் வித்தாங்க. இது நல்லா போச்சு. ஊர் சந்தையில அனாமிகாவோட கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அம்மா, ஒரு கிளாஸ் மிளகு பால் குடுமா. உங்க கடையில மிளகு பால் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க ஐயா. சாரதா பக்கத்துல உட்காந்து கிடைக்கிற பணத்தை எண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா என் மருமகள்களோட கை ஜாலத்தை? ஆமா, இந்த குளிர்காலம் எனக்கு கஷ்டத்தை தரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா என் மருமகள்கள் மாணிக்கங்கள் மாதிரி வேலை பார்த்து நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்கி இருக்காங்க. ஐயா மாமா, எதுக்கு இப்படி புகழறீங்க? இதெல்லாம் நம்ம கடமையாச்சே. போதும் அஞ்சலி, நீ வெக்கப்படுறது தெரியுது. எல்லாரும் சிரிச்சாங்க. என்னங்க, டீலாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் குடுக்குறீங்களா? சரிங்க ஓனரம்மா. குடும்பம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பனிக்காலம் முடிஞ்சதும் அந்த குடும்பம் தன்னோட சொந்த கால்ல நிலையா நின்னுச்சு. கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஒரு வீடும் கட்டினாங்க. கஷ்டம்ன்றது என்னன்னு தெரியாம தங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைய பயணிச்சுட்டு இருந்தாங்க. ராமாபுரத்துல யாருக்கு குளிர் எடுத்தாலும் அவங்க நேரா அனாமிகாவோட கடைக்கு வந்து அவளோட கை ஜாலத்துல ரெடியான சாப்பாடுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.